நம்ம பைனாப்பிள் ரைஸு, பைனாப்பிளில் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பைனாப்பிளில் நிறைய சத்து இருக்குது. விகடனில் கூட போட்டிருக்காங்க, படித்து பாருங்கள். அதில் வயிற்றுக்கு ஜீரணத்துக்கு நல்லது, தொண்டை புண்ணுக்கு நல்லது, நிறைய போட்டிருக்காங்க. பட் கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க இந்த வெயில் காலத்தில். அதனால நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். நிறைய சத்து இருக்குது அதில். எப்படி செய்யறது, அதுக்கு வேணுன்ற பொருள் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அரை பைனாப்பிளை கட் பண்ணி பீசஸாக வச்சுருக்கேன். 300 கிராம் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு. பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அரை மூடி புதினா கொத்தமல்லி சேர்த்து 1 கப்பு, 1 கப் தேங்காய் பால், 50லேருந்து 100 வரைக்கும் எண்ணெய். நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 3 பட்டை போட்டிருக்கேன். பிரிஞ்சி இலை 2 கிள்ளி வச்சுருக்கேன். 4 லவங்கம் 5லேருந்து 6 போடலாம். சோம்பு 1 ஸ்பூன். இந்த முந்திரி பருப்பு, இந்த பைனாப்பிள் மேலே கார்னிஷிங்க்கு அதை வச்சுருக்கேன். வறுத்து அது மேலே போட்டுப்போம். இவ்வளோதான் தேவையான பொருள். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த பாசுமதி ரைஸை முதல்ல ஒரு கழுவிட்டு அது கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற போட்டுருங்க. அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். அடுப்பத்தை வச்சு குக்கரில் வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த பாருங்கள், இந்த எண்ணெயை இல்லை 1 ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய்யும் எண்ணெயும் போட்டு காஞ்சோன்னா முதல்ல இந்த முந்திரி பருப்பு, இந்த பைனாப்பிளும் நெய்யில் முந்திரி பருப்பு பைனாப்பிள்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து வச்சேன். இப்போது அதை முந்திரி பருப்பு எடுத்த உடனே பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், சோம்பு நல்லா பொரியட்டும். இதில் இந்த பச்சை மிளகா, இந்த இஞ்சி பூண்டு இடித்தது, வெங்காயம் ஒரு ஆனியன் பெரிய வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு கட் பண்ணது. வெங்காயம் நல்லா வதங்கணுமா, பாதி வதங்கணும்னா பைனாப்பிள் போட்டுக்கணும். பாருங்க, பாதி வதங்கி நல்லா நைலான் மாதிரி வெங்காயம் வந்துடுச்சு. இப்போ இந்த பைனாப்பிள் அதோடைய தக்காளி 2 சேர்த்து ஒன்றா வதங்கட்டும். நல்லா வதங்கி அந்த பைனாப்பிளோட ஸ்மெல் வரணும். இது பாருங்க, பைனாப்பிள் பாதி வதங்கிடுச்சு. இப்போது நம்ம புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தால அதை போட்டுருவோம். நம்ம ஒன்றா போட்டு வதக்க அதை நல்லா வதங்கிடும். பார்க்கறதுக்கே அழகாக இருப்பாங்க. புதினா கொத்தமல்லியோட பச்சை, தக்காளியோட சிவப்பு, பைனாப்பிளோட மஞ்சள் கலர் எல்லாம் சேர்த்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. மஞ்சத்தூளும் கரம் மசாலா பவுடரும் போடுறேன். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர். பைனாப்பிள் நல்லா வதங்கிடுச்சு. சாதத்தோடு சேர்த்து வேறு வேகும். ஊற வச்ச தண்ணி இதிலே நம்ம அரிசி போட்டதிலே ஒரு தண்ணி ஊற்றணும், 1 பங்கு. இந்த ஊற வச்ச அரிசியை தண்ணி எடுத்துட்டு அதில் ஊற்றி ஒரு வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் நெய்யில் பாருங்கள். எந்த சாதமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்போ சொல்கிறேன். ஒரு கப்பு ரைஸுக்கு 1 ஸ்பூன். இப்போ 1.5 கப் போட்டிருக்கோம் நம்ம. அதனால் நம்ம 1.5 ஸ்பூன் உப்பு போடணும். எந்த கப்பில் அரிசி போட்டோமோ அந்த கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றணும். 2 ஊற்றல கொஞ்சம் கம்மியாக, 1/2 கப் தண்ணி கம்மியாக ஊற்றுறேன். அப்போ தான் அது கரெக்டாக தனித்தனியாக வரும், இல்லைன்னா குழஞ்சிடும். அதனால இது பாருங்கள், தேங்காய் பாலோட தண்ணி கொஞ்சம் கம்மி ஊற்றுறேன். இப்போ லெமன் அரை மூடி போட்டு மூடிடுறேன். இது நல்லா ஆவி வரட்டும். வந்தவுடனே வெயிட் போட்டுடலாம். போட்டு சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். வெயிட் இறங்கிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா அழகாக வந்துருக்கு, நல்லா வெந்திருக்கு. அடியில் ஒட்டலை. வாசனை நல்லா சூப்பாக கமகமகன்னு பைனாப்பிள் வாசனை நல்லா வந்துருக்கு. மேலே நெய் கொஞ்சம் போடுறேன். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோலே முந்திரி பருப்பு, பைனாப்பிள், அதை இப்படி மேலே அழகாக போடுறேன். கார்னிஷிங் பண்ணுறேன்.
பைனாப்பிள் ரைஸு சாதம் பிரிஞ்சி புலாவ் எது வேணால் சொல்லலாம் செஞ்சு ரொம்ப சூப்பராக கமகமான்னு வாசனையாக டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பைனாப்பிள் ரைஸ் வித் ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள். ப்ரெசன்டேஷன் இட்ஸ் இஸ் வெரி குட். இதை பார்த்தாக்கா இட்ஸ் வெரி அப்பீலிங். நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. லெட் மீ டேஸ்ட். சூப்பர். நல்லா வந்து பைனாப்பிள் டேஸ்ட், உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. லெட் மீ ஹேவ் எ காம்பினேஷன் ஆஃப் ஆனியன் ரைத்தா. அட்டகாசமான ஒரு சைட் டிஷ். இட்ஸ் சூப்பர். ரொம்ப சத்து நிறைஞ்சது இந்த பைனாப்பிள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய சத்து இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.